இன்னைக்கு எதுக்கு நீ என்கிட்ட இத குடுக்குற? இப்ப நல்லா தானே பேசுனேன். நல்லா தானே பேசுனேன். எதுக்குடா போய் நீ கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? இந்த இவன் மாதிரி இன்னைக்கு நீ அவள திட்டுனேல அவளுக்காண்டி. எவளுக்காண்டி? அவளுக்காண்டி அவ நல்ல வாயில வந்து அசிங்கமா வச்சிட்டு போய் போன. டெம்பிள் ரன் சஃபே கேம் எல்லாம் விளாடலாம். இங்கே யூடியூப் ஜிபே வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வாட்சில். ஐஸ்கிரீம் வேணுமா? மானி ஒழுகுது தொட சூட்டுக்கலையா லூசு பால. அதுல சிம் எல்லாம் போட முடியாது. சிம் போடுற வச்சு இது. சரி சரி சண்டை போடாத. சரி கூல் 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 சத்தம் போடாத. இந்த வச்சு போனா போகுதுன்னு இதை வாங்கிக்கிறேன். போனா போகுது வாங்கிக்கிறேன். அப்ப கூடு. சுபாசன ஹே ஃபேமே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நாளாக எங்கள் அக்காவை பார்த்தீங்கன்னா செம்ம இரிட்டேட் பண்ணிட்டேன். ரொம்ப கோவத்தில் என் மேலே செம்ம கோவத்தில் இருக்குது. அதனால தான் வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு தான் அந்த வாட்ச் வந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு கிஃப்ட் பண்ணியாச்சு. அப்பாடி இப்போ தான் கொஞ்சம் மனம் திருப்தியாகிடுச்சு. அப்பயும் கோவம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் பிரச்சனையை மறந்துட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு சரி சிரிச்சுக்கிட்டே வாங்கினுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்செல்லாம் தூக்கி வீசி பிரச்சனையாக மாறிட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா புரியும். சேனலுக்கு விஷயம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் ஆள் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபேமே. அதே மாட்டம் நம்ம ரைடுக்கான அப்டேட்ஸு என்ன அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதே மாட்டம் நம்மள்கிட்ட ஒரு அண்ணன் வந்தீங்கன்னா ஃப்ரெண்டாக இருக்காங்க. அது யார் என்னன்றதெல்லாம் சொல்கிற போக அவ்வளோதான் ஃபேமே. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்பா வாட்ச் ஒரு வழியாக வாங்கியாச்சு. அதோட காலையில் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஹே ஃபேமே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எங்கடா காலையிலடா டப்பா வச்சுருக்கேன் எதுக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ச் வாங்குறது தான் காலையிலே வந்தோம். என்னடா வாட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்போடுற வாட்ச் தான். யாருக்கடா சிம்போடுற வாட்ச் வாங்கி கொடுக்க போகிறோம்? கசின் சிஸ்டருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கசின் சிஸ்டருக்குலாம் இல்லை, எங்கள் அக்காவுக்கு தான் வாங்கி கொடுக்க போகிறேன். எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அன்னைக்கு எனக்கும் கசின் சிஸ்டருக்கும் சண்டை. சரி அக்காட்ட ஃபோன் பண்ணி சொல்லி இது மட்டும் பிரச்சனையாகவே ஆகிட்டது. சரின்னு அடுத்த நாளே அக்கா ஃபோன் பண்ணி, கசின் சிஸ்டர் நீ எதுக்கு அவன் எதுக்கு ஒன்று பாடி போடின்றான், வா போன்னு பேசுகிறான், அவன் எதுக்கு ஒன்ட்ட பர்மிஷன் கேட்குறாங்க படத்துக்கு போகிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை. அவ்வளோ சண்டை. சரி என் வாய் சும்மா இல்லாமல் நான் ஃபோன் பண்ணி இது மட்டும் எதுக்குக்கா அவளை இப்படி சொன்னேன், இது மட்டும்லாம் பண்ணாதக்கா அப்படின்னு நான் சும்மா விளாட்டுக்கு ப்ராங்க் பண்ணுற மட்டும் தான் பேசினேன். அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு, ஓ அந்த அளவுக்கா இப்போ உனக்கு முக்கியமாக போயிட்டா, நான் உனக்கு முக்கியமாக தெரிலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணி விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் நான் பேசினேன், மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேதுன்ட்டு. சரி அதான் வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன். போன வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன் வாட்ச் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன், அது இன்னும் வரலையே அப்படின்னு. ஃப்ரெண்டு வீட்டில் வந்துட்டு அதை போய்ட்டு இப்போ வாங்குறதுக்கு தான் போய்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரியல பைத்தியம். போயிட்டு இதை கொடுத்தாச்சு, கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஐயோ பயமாக இருக்குங்க. எப்படின்னா நான் சும்மா விளாட்டுக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தேன், அது சீரியஸாக எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அதுக்கு. சரி வீடு வந்துட்டு என்னங்க ஃபோன் பண்ணி வெளில வர சொல்லுவோம் பைத்தியத்தை. இதை தூக்கி ஒளிய வச்சுருவோமா பின்னாடி வச்சுருவோம். அமைதியாரு. நீ எங்கே போன வளரம்? அதெல்லாம் நூண்டாதரா. ஹலோ வெளில வாயா. சரி வெளில வாயா, வெளில வாக்கா. ஒருத்தவங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்க, வெளில வாக்கா. எவளுக்காண்டி? சரி சரி வெளில வா. மாஸ்க் போட்டு வா, உன்னை ஒருத்தவங்க பார்க்கணுன்னு இருக்காங்க, வா. போயிட்டு அத்தை அழிச்சிட்டு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சளி பிடிச்சிக்கிட்டா? உனக்கும் சளி பிடிச்சிக்கிட்டா? ஏன்னா நீ ஒரு லூசு பையன். இங்க வாக்கா.
இருக்க? இது யாருக்கு? உனக்குதான். ஏய் நடிக்காத, அவளுக்கு தானே. ஏய் இல்லக்கா உனக்குதான்க்கா. என் காது குத்திருக்கேன், நீ ஓவரா இது பண்ணாத. இப்போ எதுக்கு நீ கூப்பிட்ட? யார் வந்திருக்கா? உனக்குதான். பொய் சொல்லாத. ஏய் உண்மையிலே உனக்குதான். அதான் உங்க அண்ணா வாங்கி கொடுத்துருக்கானேடா. ஏய் அதுல சிம் எல்லாம் போட முடியாது, சிம் போடுற வாட்ச் இது. சிம் போடுற வாட்சா? ஆமா, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்கு. ஐஸ் எல்லாம் வைக்கல, லூசா நீ. இங்கே இரு, டெம்பிள் ரன், சஃபே கேம் எல்லாம் விளாடலாம். இங்கே யூடியூப், ஜிபே வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வாட்சில். ஏய் பரவாயில்லையேடா. எங்க வாங்குன? ஆமா இது ரேட் ஓவரா இருக்குமே. ஏய் ரேட் ஓவராலாம் இல்லை, கம்மி ப்ரைஸுக்கு தான் வாங்க. பரவாயில்லையே, அப்ப நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் ஷேர் பண்ணி விடுறேன். வச்சு வச்சு. ஏய் தேங்க்ஸ்டா. ஏய் பைத்தியம் மட்டும் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ்ன்னு சொல்ல. வர வர அக்காக்கு ஓவரா கிஃப்ட்னா வாங்கி கொடுக்குறியே, அதனால தான் கேக்குறேன். பைத்தியம் மட்டும் பேசாத. ஆமா எதுக்கு என்கிட்ட இதை கொடுக்குற? நானும் மறந்துட்டு இதை வாங்கிட்டு இருக்கேன். எதுக்கு நீ என்கிட்ட இதை கொடுக்குற? இப்போ நல்லா தானே பேசுனேன். தானே பேசுனேன், இல்லை கேக்குறேன். எதுக்கு ஐஸ் வைக்கணுமா? நீ அவ்வளோ பேச்சு பேசுவ. அக்கா முக்கியம்ல, எவ்வளோ ஒருத்தி முக்கியம்னு அவளுக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசுவ. இப்போ நான் இதுவா? நான் சும்மா சொன்னேன் காது. சொன்னேன் வச்சுட்டு போந்தா. அவெல்லாம் முக்கியம் இல்லக்கா. என்னக்கா பைத்தியமாக்கா நீ? அது சும்மா போன். என்ன அவ நான் வர சொல்றேன், அவதான் முக்கியம்னு அவளோட போறதுக்கு தெரியற நீனே. நீ தானே ஃபோன் பண்ணி, நீ தானே நம்பர் கொடுத்த. நம்பர் கொடுத்தா நான் உன ஃப்ரெண்டா பேசுன்னு தானே கொடுத்தேன். ஆனா ரொம்ப க்ளோஸா ஆவீங்களோ? நீ எதுக்கு அதை போய் திட்டுற? நான் தானே உனக்கு ஃபோன் பண்ணி. சரியா? நீ பேசுற. சரி சண்டை போடாத. சரி கூல் சத்தம் போடாத. இந்த வச்சுக்க பத்திரமா யூஸ் பண்ணி. ட்ரிப்பு போகிறோம்ல, அதனால தான் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. மொபைல் அப்பக்கப்போ எடுத்து பாக்கெட்லேருந்து எடுக்க முடியாது, அதனால தான் இது வாட்ச் வச்சுன்னு வச்சுக்க. ஃபோன் பண்ணலாம் எனக்கு இப்படி. எப்படி போனா போகுதுன்னு இதை வாங்கிக்கிறேன். போனா போது வாங்கிக்கிறேன். அப்போ கொடு. சுபாசர சரி எப்பா வச்சுக்க. சரி வச்சுக்க. தெரியாம கொடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். வீட்டுக்கு இந்த வாரம் போ. இங்கே கொடுத்துட்டு போ. பைத்தியம். உங்களுக்கும் இதே மாட்டம் வாட்ச் வேணும்னா இங்கே பாருங்கள். இதில் சஃபே ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஜிபே வரைக்கும் பண்ணிக்கலாம். ஐயோ அமைதியாடுறாளே. சூட்டுக்கலையா லூசு பல. ஏப்பா எங்கள் அக்கா நேற்று சண்டைங்க எனக்கு. என் கசின் சிஸ்டருக்கும் அதை விட்டு எங்கள் அக்காட்ட சொல்லி எங்கள் அக்கா போயிட்டு அதை போயிட்டு திட்டிவிட்டு, எதுக்கு அவன் அப்படி இப்படின்னு பாடி இப்படின்லாம் சொல்கிறான், நீ எதுக்கு அவன் எதுக்கு படத்துக்கு போகிறதுக்கு ஒன்ட்ட கேட்குறான், அப்படி இப்படின்னு சண்டை ஆயிடுச்சு. நல்ல வேலை சண்டே ஆனது நல்லது தான். நான் கரெக்டாக இந்த வாட்ச் வருது எங்கள் அக்கா விட்டு எப்படியே சமாதானப்படுத்திட்டேன். நல்ல வேலை உள்ளே வர சொல்லிட்டு. சரி மேமே, லவ் யூ மேமே. நெக்ஸ்ட் வீடியோ என்ன மாட்ட வீடியோ பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தட்டி விட்டு போவேன். இந்த லூசு பேல பேர் புளியாங்க வேணுமாடா? ஏற்றி வர மரம் ஏறியா? யா ஐஸ்கிரீம் வேணுமா? மானி ஒழுகுது தொட. லூச்சு வேலை. பாப்போம் ஐஸ்கிரீம் வாங்க போவோம். சரி ஃபேமிலி, நான் ஐஸ்கிரீம் வாங்க போகிறேன். சேனல் ஃபஸ்ட் நேம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கன் போய் ஆள் வச்சுங்க. அப்போ தான் போடுற வீட்டில் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் மட்டும் எந்த வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தட்டி விட்டு போங்க. பாய்.